ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, குட்டி ஏதோ ட்ரிப் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். சம்மர் சீசனுங்கிறதுனால நல்லா வெயில் அடிச்சுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். போகிற வழியிலேயே டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. நான் டீ குடிக்க மாட்டேன், அதனால ரோஸ் மில்க் வாங்கியிருந்தேன். கூடவே பப்ஸ் வாங்கிட்டு எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் தான் போகிறோம். ரொம்ப தூரம் போகிறனால தான் இடையில வந்து ஒரு பிரேக் எடுக்கலாம்னு எடுத்திருந்தோம். பிரேக் எடுத்துட்டு ஆலியாரும் வந்து ரீச் ஆகிட்டோம். தண்ணி ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு விளையாடுற அளவுக்கு இருந்துச்சு. சரியான வெயில், ஆனால் தண்ணியில் கால் வைக்கும்போது அப்படியே ஐஸ் மாதிரி இருந்தது, உள்ளே வைக்கவே முடியல. இந்த தண்ணியில் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏதாவது வந்து கடிச்சிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படியே நடந்து வந்து மேலே வந்து வந்துட்டோம். நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்தது. எப்பயும் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. அதனால இங்கே வந்து டவல், பேக், மொபைல் எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே விளையாடும் போது யாராவது எடுத்தாலும் தெரியுங்கிறதுக்காக அங்கே வைக்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் வீடியோவில் கேப்சர் பண்ணல. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சடனாக சேஞ்ச் ஆகி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்ததும் எல்லாரும் மேலே போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் அங்கேயே விளையாடிட்டு இருந்தோம். இந்த மழையிலுமே ஒரு சின்ன பையன் வந்து மாங்காய் வித்துட்டு வந்திருந்தான். அவன்கிட்ட அப்புறம் மாங்காய், வெள்ளரிக்காய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்துட்டோம். பெரிய மழை இல்லை, பெரிய மழை வந்திருந்தா நாங்கள் அப்பயே மேலே வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தலையெல்லாம் தோட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஆலியார் வந்தாலுமே ரிட்டர்ன் போகும்போது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இந்த ஹோட்டல் வந்து இந்த ஹார்டர் சிக்கன்னு எனக்கு தெரியல. இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தண்ணியில் விளையாடிட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் பயங்கரமா பசி. வந்ததும் சூடா பரோட்டா, பிரியாணி, ஹடார் சிக்கன், சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, குடல் ஃப்ரைல நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எல்லாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம். இங்க ஒரு ஆள் சாப்பிட முடியாமல் திணறிட்டு உட்காந்துட்டு இருந்தா. இருந்தாலும் சாப்பிட்டுருவேன், சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த குண்டால சாப்பிட்றது எல்லாரும் சுற்றி உட்காந்து அவளுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அவளும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எப்பயுமே நான் வந்து இந்த கோலி குண்டு சோடா குடிப்பேன். அந்த குண்டை நான் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள தள்ளணும்னு பார்க்குறேன், உள்ள தள்ளவே முடியல. அப்புறம் ஹெல்ப் கேட்டு தான் வாங்கி குடிச்சேன், நல்லாவே இல்லை. குளிருது. அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கான் யாரு? பின்னாடி அவன் நல்லா தெரியும். அப்புறம் அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் குளிர ஆரம்பிச்சிருச்சு. ரிட்டன் வீட்டுக்கு வந்து குடிக்கணும். நான் அது வீடியோ எடுப்பேன். ஸ்கிரீன் சின்னதா இருக்கு. ஓகே, ஒரே ஷாட்ல டக்குனு டக்குனு நடக்குது. ஃபுல்லா முடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்.